வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை. பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடைபெறும். தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து பள்ளிகளுக்கும் 5 நாட்கள் விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபடும் ஈரான் மக்கள் மீது தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. ஊபி வாரியர்ஸை ஊதி தள்ளிய பெங்களூரு அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட போது நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தவேக தலைவர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு சமன் அனுப்பியதை அடுத்து ஆஜராகினார். அப்போது அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் கரூரில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது குறித்தும் கூட்டம் அதிகரித்த போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிகளை பற்றி பல்வேறு நெருக்கடியான கேள்விகளை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தவேக தலைவர் விஜயிடம் சுமார் 7 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. இந்நிலையில் விஜயிடம் இன்று நடைபெறுவதாக இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விஜயிடம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து பள்ளிகளுக்கும் 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளும் 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வருகின்ற 19ஆம் தேதி பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடும் ஈரான் மக்கள் மீது தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும் என ஈரான் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் தொடரும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போதைய ஆட்சியாளர்களை பதவி விலக கோரி மக்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா கமேனி தலைமையிலான அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது என கூறினார். தொடர்ந்து அப்பாவி மக்கள் தேவையின்றி உயிரிழக்க செய்தால் பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே அமெரிக்க ராணுவம் செயலில் இறங்க வேண்டியிருக்கும் என்றார். மேலும் ஈரான் அல்லது அதன் ஆதரவு நாடுகள் தாக்குதலில் ஈடுபட்டால் அதற்கு முன் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்வார் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஊபி வாரியர்ஸை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நவி மும்பையில் மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் உத்தரப்பிரதேச வாரியர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதினர். இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களம் இறங்கிய ஊபி வாரியர்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூரு அணி 12 ஓவர்களில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதில் அதிரடியாக விளையாடிய கிரேஸ் ஹாரிஸ் 40 பந்துகளில் 85 ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார். மதுரை அவனியாபுரத்தில் மக்களின் ஒத்துழைப்போடு ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெறும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகளை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். வாடிவாசல், காளைகள் பரிசோதனை மையம், காளைகள் சேகரிப்பு மையம் ஆகிய இடங்களை பார்வையிட்டனர். அதன் பின் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசிய போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு மற்றும் விதிமுறைகளை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் ஆகியோர் நேரடியாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். ஊர் மக்களும்
அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து எந்தவித பாகுபாடுமின்றி இந்த போட்டியை நடத்துவோம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். எல்லா கோரிக்கையும் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு தான் அரசாங்கம் நடத்தும். அரசு அதிகாரிகள் இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கையே மாவட்ட ஆட்சியர், மாநகர ஆட்சியினுடைய போலீஸ் கமிஷனர், இந்த மாநகராட்சி கமிஷனர் வருவாங்க. எல்லா அதிகாரிகளும் வர்றாங்க. நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் சட்டத்திட்ட விதிக்கு உட்பட்டு அரசு ஜல்லிக்கட்டு கிராம மக்களுடைய முழு ஆதரவோட நடக்கும். ஜல்லிக்கட்டுல வந்து இரு தரப்பினர் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி பிரச்சனை இருந்துச்சு. நீதிமன்றம் வந்து 3 ஊருமே அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு விட்டுருக்காங்க. 3 ஊருமே அதே நடக்குமா, இல்ல விழா கமிட்டி தான் நடத்துமா, கிராம மக்கள் தான் நடத்துவாங்களா? ஏன் நீங்க ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்குறீங்க? எல்லாரும் ஒன்னா இருந்து தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. இதுல எந்த பிரிவினையும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. எல்லா சமுதாய மக்களும், எல்லா கிராம மக்களும் அரசு. நீங்க இப்ப எப்ப எல்லா பேரும் இப்ப ஏன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? பொறுத்து இருந்தேதான் பாருங்க. எல்லாரும் சேர்ந்துதான் நடத்துவோம்னு சொல்லிட்டான். அப்புறம் அப்படி நடத்துவோம் இப்படி நடத்துவோமானா எப்படி? இது பூரா இன்னைக்கு பூரா போட்டு விடணும். அப்படித்தானே? எல்லாம் நல்லா நடக்கும். நிச்சயமாக என் உயிர் உள்ளவரை மேயர் பிரியாவை என் மகளாக தான் பாவிப்பேன் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை சோமசுந்தரம் லைன் பகுதியில் திமுக நிர்வாகிகள், முன்கள பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மாநகராட்சி மேயர் பிரியா பங்கேற்று பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ஏதாவது ஒரு வகையில் பொங்கல் திருநாளை தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் பொங்கல் பண்டிகை விழாக்களை நடத்தி வருகின்றனர் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இருக்க முடியும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நிச்சயமாக என் உயிர் உள்ளவரை மேயர் பிரியாவை தன் மகளாக தான் பாவிப்பேன் என்று அந்நிய ஏகாதிபத்திய காலத்தில் எப்படி வெள்ளையர்கள் நம்மை ஆளாக நினைத்தார்களோ அதுபோல் காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது என்றும் அந்த கூட்டத்தை முறியடிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தங்களை போன்றவர்களுக்கு உண்டு என்று சேகர் பாபு கூறினார். நிச்சயமாக என் உயிருள்ள வரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி, எல்லா நிலையிலேயும் அடுத்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, தோல்வியை நிரந்தரம் என நினைக்க கூடாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இளைஞர்களுக்கு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள பந்தல்குடியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டிகள் நடைபெற்றது. இதில் பந்தல்குடி, வதுவார்பட்டி, காசிலிங்காபுரம், சின்ன செட்டிக்குறிச்சி போன்ற பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல என்றும் தோல்வியை நிரந்தரம் என நினைக்க கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து அவர், ஏன் தோல்வி ஏற்படுகிறது என்று ஆலோசிக்க வேண்டும் என்றுதான் ஒரு தேர்தலில் தோல்வியை தழுவினேன், எங்கே கோட்டை விட்டேன் என ஆராய்ந்தேன். இதனால் அடுத்த தேர்தலில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் என்று தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளி பதக்கமும் வெண்கல பதக்கமும் வென்ற மாணவர்கள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பல்லாவரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கௌஷிக், ஹர்ஷிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹர்ஷிகா வெள்ளி பதக்கமும் கௌஷிக் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளனர். இவர்களை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி நேரில் அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விளையாட்டுத்துறை குத்துச்சண்டை போட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் நடந்தது. இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அனைத்து மாவட்ட குத்துச்சண்டை பயிற்சியாளர் ஆண்களும் பெண்களும் கலந்துட்டாங்க. 14 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள குத்துச்சண்டை போட்டியில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதில் பல்லாவரம் சேர்ந்த ப்ரோ பாக்ஸிங் கிளப் என்னோட மாணவன் கௌஷிக் 14 வயசுக்கு உட்பட்ட குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கமும், ஹர்ஷிகா 14 வயசுக்கு உட்பட்ட ஆடவருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளி பதக்கமும் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த விளையாட்டு போட்டியில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பாக்ஸில் நல்ல முன்னிலையில் இருக்காங்க. ஸோ தமிழக அரசு இவங்களுக்கு மேலும் பல உதவிகள் செஞ்சு இது மாதிரி போட்டிகள்
நெய்ய நடத்தும்னு சொல்லிட்டு ப்ரோ பாக்ஸிங் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் முகமது யாக்கூப், பல்லாவரம். திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிப்பாடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டடம் திறப்பு விழாவும் உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த சோமாசிப்பாடியில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க புதிய கட்டடத்தை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகையாக 8 லட்சம் ரூபாயும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம்தான் ஊக்கத்தொகையை உடனுக்குடன் வழங்குவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை துணை பதிவாளர் சந்திரசேகர ராஜா, பொது மேலாளர் தனபால், முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆறுமுகம், ஒன்றிய துணைச் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களின் பண்பாட்டு நடைமுறைகளுக்கு எந்தவொரு இடையூறும் ஏற்படாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று RSS தேசிய நிர்வாக சுனில் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார். கோவை பீலமேட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி அரங்கில் RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருக்கோவில் தெய்வீக மாநாடும் நூல்கள் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் மேகாலய மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் எழுதிய தெய்வீக தமிழும் வேத ஞானமும் என்ற நூலை RSS அகில பாரத பிரச்சார பிரமுகர் சுனில் அம்பேத்கர் வெளியிட்டார். இந்த விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம் குமரகுருபர அடிகளார், ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி, ஹரிவிரதான மகாராஜ ஆகியோர் கலந்து கொண்டு திருக்கோவில்களில் சிறப்பாக உளவார பணிகள் மேற்கொண்ட 20 பேருக்கு விருதுகளை வழங்கினர். அதன்பின் பேசிய RSS நிர்வாகி சுனில் அம்பேத்கர், திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களின் பண்பாட்டு நடைமுறைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். And lot of people, they are very much devoted with full dedication. They in daily life they practice worshipping in temples, having so many utsavas like Deepotsavam, and so it's a age-old tradition. So this today's program was celebrating all those traditions and felicitating all those people who are continuously practicing and reviving the traditions. அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளத்தில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். மாரியம்மன் கோவில் முன் புதிய பானை வைத்து அதில் மஞ்சள் கட்டி, பச்சரிசி, வெல்லம் சேர்த்து பொங்கல் வைத்து படையலிட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கலை பகிர்ந்து கொண்டு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொங்கல் படையலிட்டு பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அரசு மன்னர் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட அனுமதி மறுக்கும் நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளாக அனைத்து துறை மாணவர்களும் ஒருங்கிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடி வந்துள்ளனர். இந்த ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாட மாணவர்கள் அனுமதி கேட்டபோது கல்லூரி நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் பொங்கல் விழாவை கல்லூரி வளாகத்தில் கொண்டாட அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டு முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் எடையூர் மக்கள் குடிநீர் வசதி வேண்டி விருத்தாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அடுத்த எடையூரில் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் பொங்கலிட்டும், மாட்டு வண்டி ஓட்டியும், இளவட்ட கல்லை தூக்கியும் கொண்டாடினர். கோவை புதூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழர் உடைகளான வேட்டி சேலை அணிந்த மாணவ மாணவியர் பொங்கல் விழாவை கொண்டாடினர். மண்பானையில் பொங்கல் வைத்து மாணவிகள் குழுவையிட்டு மகிழ்ந்தனர். தமிழர்கள் கலையான தப்பாட்டம், கும்மியாட்டம் போன்றவற்றை மாணவர்கள் உற்சாகமாக ஆடி பாடினர். ஒருபுறம் காளை மாடுகளை பூட்டிய வண்டிகளில் ஏறி உலாவினர்.
உடல் வலுவை காட்டும் நிகழ்வாக இளவட்ட கல்லை தூக்கி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டினர். கிராமிய பொங்கல்ங்கிற தீம்ல இன்னைக்கு பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழர் கலாச்சார பாரம்பரிய போட்டிகள் நமக்கு உரியடித்தல், அப்புறம் கயிறு இழுத்தல், அப்புறம் இளவட்டக்கல் தூக்குதல், அந்த மாதிரி கோல போட்டிகள், பொங்கல் விழா, நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிமெண்ட் சாலையில் கால்வாய் அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி அடுத்த சேவூர் ஊராட்சிக்குட்பட்ட புது தெருவில் சிமெண்ட் சாலையும் பக்க கால்வாயும் அமைக்கும் பணிகளை திமுகவை சேர்ந்த ஒப்பந்தக்காரர் எடுத்து செய்துள்ளார். அவர் பணிகளை முடிக்காமல் இடையில் நிறுத்திவிட்டு சென்றதால் இதுகுறித்து அவரிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அவர் முறையாக பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆரணி புறவழி சாலை ராட்டினமங்கலத்தில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் சண்முகம் போராட்டம் நடத்தினால் வழக்கு போடுவோம் என்று கூறி மிரட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காவல்துறையினர் ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பொதுமக்களை மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குழந்தைங்கள இருந்து எல்லாருக்குமே நோய் வருது, அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு ஜுரம் வருது. எங்க குடும்பத்துல மட்டுமே 7 குழந்தைங்கிறாங்க. அந்த மாதிரி எங்க தெருவில் அவ்வளவு குழந்தை இருக்கிறாங்க. சின்னவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு ரோடு சரியில்லை, ஒரு தண்ணி வந்தா அப்படியே தேங்கி நிக்குது. அப்படியே தண்ணி, மழை தண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துனா கூட போக மாட்டேங்குது. இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. கரூரில் மகளும் மருமகனும் தங்கள் சொத்தை கைப்பற்ற முயல்வதாக கூறி மாற்றுத்திறனாளி கணவருடன் வந்த மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்த ராமானுஜம் ஜெயா இணையருக்கு புனிதா, கோகிலா என்ற 2 மகள்களும் விஜயன் என்ற மகனும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. இதில் மகன் விஜயன் ஒரு விபத்தில் சிக்கி உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மனைவியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். மகள் கோகிலா திருமணம் செய்த பிறகு மனநல பாதிப்பு ஏற்பட்டதால் கணவரின் துணையின்றி பெற்றோரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். மூத்த மகள் புனிதாவும் அவர் கணவர் ராஜேந்திரனும் கரூர் புகழூரில் ராமானுஜத்திற்கு சொந்தமான வீட்டில் குடியிருக்கின்றனர். தங்கள் காலத்துக்கு பின் அந்த வீட்டை அனுபவித்துக் கொள்ள 2012ஆம் ஆண்டு புனிதாவிற்கு உயில் எழுதி கொடுத்துள்ளனர். இதையடுத்து வீட்டின் பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு மகளும் மருமகனும் அவர்களை வீட்டை விட்டு விரட்டியுள்ளனர். தனது வீட்டை மீட்டு தர கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த மூதாட்டி ஜெயா செய்தியாளர்களிடம் பேசிய போது, எவ்வளவு சீக்கிரம் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வசதிங்க, அந்த பத்திரம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி ஒன்று அடமானம் வைக்கலாம், இந்த வித்து கூட அவங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் திட்டுறாங்க, நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஆவணம் செய்யணுங்க. கோவையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் லீமா ரோஸ் மார்டின் தலைமையில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கோவை ஆலயம் பசுமை பண்ணையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குளவையிட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், நாட்டு சர்க்கரை, போர்வை ஆகியவற்றை லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழா நிறைவாக கோலாட்டம், கும்மியாட்டம், உரியடி ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் ஐஜேகேவின் மூத்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கோவை தனியார் மகளிர் கல்லூரியில் வணிக வல்லுநர்கள் மேம்பாட்டு மையம் மற்றும் வணிகவியல் துறை சார்பில் தொழில்முறை வல்லுநர்கள் மாநாடு நடைபெற்றது. கோவை தனியார் மகளிர் கல்லூரியில் தொழில்முறை வல்லுநர்கள் மாநாடு நடைபெற்றது. கல்லூரி செயலர் யசோதா தேவி வரவேற்று பேசினார். இதில் தலைமை விருந்தினராக வருமான வரித்துறை தலைமை ஆணையர் அருண் பரத் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வணிகவியல் துறையில் நிறுவன செயலர், சட்ட வல்லுநர், காப்பீடு துறைகள், மத்திய மாநில அரசு வேலை வாய்ப்புகள் என ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தஞ்சை ராமகிருஷ்ணன் மடம் சார்பில் விவேகானந்தர் பிறந்த தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விவேகானந்தர் பிறந்த தினத்தை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சை ராமகிருஷ்ணன் மடம் சார்பில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது.
போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. விவேகானந்தர் நாட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் வளர்ச்சியில் முன்னோடியாக இருப்பதாகவும், இளைஞர்கள் வேலைகளில் முன்னேற வேண்டும், பெண்கள் கல்வி தீர்க்க வேண்டும் என முதலில் குரல் எழுப்பியவர் விவேகானந்தர் தான். அதனால்தான் இந்த நாளில் விவேகானந்தரை போற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர பாஜக சார்பில் நம்ம ஊரு மோதி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகர பாஜக சார்பில் நம்ம ஊரு மோதி பொங்கல் விழா பொன்னேரி சிவன் கோவில் வளாகத்தில் மாவட்ட தலைவர் சுந்தரம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலமிட்டு தமிழர் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டனர். சிறப்பு அழைப்பாளராக ஜானகிராமன், தாமரை, சோமு, பாலாஜி, பிரேமகுமாரி, சந்துரு, கோட்டி, ரமேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் ஆண்டிப்பட்டி வட்டார மற்றும் நகர காங்கிரஸ் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவி தலைமை தாங்கினார். நகர தலைவர் சுப்புராஜ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான காமராஜ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழர் திருநாளையொட்டி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து பொங்கல், கரும்பு மற்றும் இனிப்பு வகைகள் ஆகியவற்றை காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியுடன் பொங்கல் வாழ்த்து கூறி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மலைமுருகன், நகர துணைத் தலைவர் ரத்தினவேல், நகர செயலாளர் வேலுமணி, ராமலிங்கபுரம் பொன்ராம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் கொட்டு மழையில் குடை வெடித்தபடி சமூக ஆர்வலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் பொதுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட களிச்சிக்குழி பகுதியில் செங்குந்தபுரம் மெயின் ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயங்கொண்டம் நகராட்சி நுண் உரம் தயாரிக்கும் மையம் அமைந்துள்ளது. இதனால் புதுக்குடி கிராம மக்களின் சுதந்திரத்திற்கு சீர்கேடு விளைவிக்கும் வகையில் குப்பை கழிவுகளை கொட்டும் இடத்தினை மாற்றி அமைக்க வேண்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். திடீரென ஜெயங்கொண்டம் நகராட்சி நுண் உரமாக்கும் மையம் முன்பாக கொட்டு மழையில் குடை வெடித்தபடி தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலரால் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் வினோத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கூத்தாநல்லூரில் தாய் தந்தையை இழந்து பரிதவித்த குழந்தைகளுக்கு தனியார் அறக்கட்டளையின் சார்பாக வீடு கட்டி தரப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகிலுள்ள நன்னிமங்கலத்தைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் சுமதி தம்பதியினருக்கு சுவாதி மற்றும் ஸ்வேதா என்ற 2 பெண் குழந்தைகளும் ஸ்வேஸ்வர் என்ற 4ஆம் வகுப்பு படிக்கும் ஆண் குழந்தையும் உள்ளது. சிவகுமாரின் மனைவி சுமதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது 3 குழந்தைகளையும் சிவகுமார் தனியாக வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிவகுமாரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் 12 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகளும் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண் குழந்தையும் முறையாக இருப்பிடம் இன்றி அன்றாட தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளனர். இதனை அறிந்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் அந்த குழந்தைகளின் ஏழ்மையை நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதிய சிமெண்ட் சீட் கொண்ட வீடு மற்றும் குளியல் அறை, கழிவறை மற்றும் 2 மாதங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கி தரப்பட்டது. அறக்கட்டளைகளால் கட்டித்தரப்பட்ட அந்த வீட்டினை சுவாதி, ஸ்வேதா மற்றும் சிவேஸ்வர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த பிள்ளைங்க 2மே வயசுக்கு வந்த பிள்ளைங்க, அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பை கருதி நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு காசு பணத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை அப்படியே இன்றைக்கி வீட்டை கட்டி அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். பிறந்து சில மணி நேரங்களான குழந்தையை சாலை ஓரத்தில் தூக்கி வீசி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் பிறந்த குழந்தை ஒன்று மர்ம நபர்கள் சாலையின் ஓரத்தில் வீசி சென்றுள்ளனர். அந்த வழியில் நடைபயிற்சி சென்ற நபர்கள் சாலையின் ஓரத்தில் குழந்தை இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர், சுகாதார அலுவலர்கள் ஆகியோர் பரிசோதித்த போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது.
உடனடியாக அவர்கள் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொப்புள் கொடியை கூட அகற்றாமல் குழந்தையை வீசி சென்று இருப்பதால் குழந்தை பிறந்து சில மணி நேரங்கள் மட்டுமே ஆகியிருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் சாலையில் வீசி செல்லப்பட்ட குழந்தை ஆண் குழந்தை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்போரூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 80 கிலோ எடை கொண்ட இளவட்ட கல்லை இளைஞர் ஒருவர் அசால்ட்டாக தூக்கி அங்கிருந்தவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மரத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனமும் படூர் ஊராட்சி மன்றமும் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டனர். இதில் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், மகளிர்களுக்கான கோலப் போட்டி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற ஆண்களுக்கான இளவட்டக்கல் நடத்தும் போட்டியில் 80 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை அசால்ட்டாக இளைஞர் ஒருவர் தூக்கி அசத்தினார். அதற்காக அவருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளையின் நிறுவனர் சுதாகர் ஆகியோர் 15,000 ரூபாயை ரொக்கமாக வழங்கினர். அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பார் அசோசியேஷன், வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நீதித்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு புது பானையில் வழக்கறிஞர்கள் பொங்கலிட்டு கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு கோலப் போட்டி, கயிறு இழுத்தல், மியூசிக்கல் சேர் போன்ற மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம், கம்பு சுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் வீரராகவன், தமிழ்மாறன், பால திருவேங்கடம், பத்மநாபன், ஆறுமுகம், பாபு மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகராட்சியில் டிஜிட்டல் பேனர்கள் உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தின் கூட்டரங்கில் டிஜிட்டல் பேனர்கள் உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது நகரில் உள்ள தலைவர்களின் சிலைகள் அருகிலும் முக்கிய சந்திப்புகள், பேருந்து நிலைய பகுதி, காமராஜர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் நகராட்சி அலுவலகத்தில் உரிய அனுமதி பெற்று பேனர் வைக்க வேண்டும். 3 நாட்கள் மட்டுமே பேனர் வைக்க அனுமதி அளிக்கப்படும். 10க்கு 10 அகல நீளத்தில் பேனர் வைத்துக் கொள்ளலாம். மீறி தொடர் பேனர் வைத்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் காவல் ஆய்வாளர் ருங்கநாதன், முருகேஷ் குமார், கட்டிட ஆய்வாளர் சீனிவாசன், நகராட்சி உறுப்பினர்கள் அரசு, கோவிந்தராஜன், பாபு மற்றும் நகராட்சி அதிகாரிகள், டிஜிட்டல் பேனர் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மானாம்பதி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மானாம்பதி ஊராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சூரிய பகவானுக்கும் தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து படையிலிட்டு பொதுமக்கள் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து ஊராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் வார்டு உறுப்பினர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஒன்றிய கவுன்சிலர் சுகுணா, சுந்தரராஜன், துணைத் தலைவர் தரணி பிரகாஷ், வார்டு உறுப்பினர்கள் ராணி குணசேகரன், சிவபிரகாசம், பாபு, மலர், துரை பாபு, தங்கராஜ், தரணி பிரகாஷ், விஜயலட்சுமி, இன்பவள்ளி, ஆறுமுகம், பிரகாஷ் மற்றும் மானாம்பதி சண்முகம், அரசு அலுவலர் சாருலதா, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொச்சியில் 1ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவனின் புத்தக பையில் புகுந்த நல்ல பாம்பு கடிக்காததால் மாணவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கேரள மாநிலம் கொச்சி மாவட்டம் காக்காநாடு அருகே அந்தானி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான அப்துஸ் ரசீன் என்பவரின் மகன் அருகிலுள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த சிறுவன் புத்தக பையை வீட்டின் கதவருகே வைத்திருந்த நிலையில் வீட்டை தூய்மை செய்த போது சிறுவன் புத்தக பையை எடுத்தபோது புத்தக பையிலிருந்து கொடிய விஷமுடைய நல்ல பாம்பு
சீறியபடியே வெளியே வந்துள்ளது. உடனே பதறிய சிறுவன் தனது பெற்றோரிடம் விவரத்தை தெரிவித்துள்ளார். அதனையடுத்து வனத்துறையினருக்கு பெற்றோர்கள் அளித்த தகவலின் பேரில் அப்துஸ் ரசீதின் வீட்டிற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் பாம்பு பிடி வீரர்கள் போராடி புத்தக பையில் பதுங்கியிருந்த விஷப்பாம்பை லாபகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். புத்தக பையில் இருந்த பாம்பு கடிக்காததால் சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மாணவனின் புத்தக பையுக்குள் பாம்பு புகுந்த சம்பவம் பெற்றோர்கள் மட்டுமல்லாது அப்பகுதியினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை. பொங்கலுக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடைபெறும். தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து பள்ளிகளுக்கும் 5 நாட்கள் விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபடும் ஈரான் மக்கள் மீது தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மிக கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி. ஊபி வாரியர்ஸை ஊதி தள்ளிய பெங்களூர் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.